அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த தலங்களில் பழனி முருகன் கோவிலுடைய நீங்கள் இதுவரையுமே அறிந்திடாத சில சுவாரஸ்யமான ரகசியங்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகனுடைய அறுபடை வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒன்று தாங்க பழனியுமே. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை மிகவும் பழமையானதுன்னு சொல்லப்படுதுங்க. நான் பார்த்திங்கன்னா பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு சிலையை இங்கு யாரும் செய்தர்னு, அந்த சிலை விஷக்கலவையால் செய்யப்பட்டதா, இப்படி பல தகவல்களை இனி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறேங்க. நவபாஷாணங்கள்னா 9 வகை பாஷாணங்களால் கட்டி இப்படி ஒரு அற்புத சிலையை அங்கு உருவாக்கியிருக்காரு போகர்னுமே. போகர் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தராக இருந்திருக்காருங்க. வீரம், பூரம், ரஷம், ஜாதிலிங்கம், கந்தகம், கௌரி பாஷணம், வெள்ளை பாஷணம், மிருதாசிங், ஜிலாத்தின்னு 9 பொருட்கள் தாங்க அந்த நவபாஷண சிலையில் இருக்குதாங்க. இவை பார்த்திங்கன்னா பிரதானமாக இருந்திருக்குது. போகா மேலும் பார்த்திங்கன்னா பல வாஸ்துக்களையுமே மூலிகைகளையும் கலந்து திரவ நிலையை குழப்பை கெட்டிப்படுத்தி திடப்பொருளாக மாற்றும் வித்தியை போகருக்கு தெரிந்திருக்குதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய போகர் தலைமையில் தாங்க 81 சித்தர்கள் ஒன்று சேர்ந்து 81 வகையான வாஸ்துக்களை கலந்து 9 கலவைகளாக்கி பிறகுதாங்க இந்த பாஷாணக்கட்டு செய்யப்பட்டிருக்குது. இந்த கலவைகளை 9 விதமான ஏற்பொருளை கொண்டு தாங்க காட்சியுமே 81 முறை வடிகட்டின்னு சுத்தி செய்யப்பட்டதாக அவரது பாடல்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அந்த பாஷாண கலவையில் பார்த்திங்கன்னா லிங்கம், செந்தூரம், பாதரசம், ரசகற்பூரன்னு, வெடி உப்பு, பறையுப்பு, சவுட்டுப்பு, வளையுப்பு, எருகம்பால், கள்ளிப்பால், வெண்காரம், சங்குப்பொடி, கல்நார், பூநீர்னு, கந்தகம், சிப்பி, பவளா, சுண்ணாம்பு, சாம்பிராணி, இரும்பு, வெள்ளியம், அரிதாரம், குன்றுமணி போன்ற பல சாமான்களும் பயன்படுத்தப்பட்டிருக்காரு. இந்த வகை நவபாஷாணங்கள் கலந்த கலவையாக கட்டும் வரை பார்த்திங்கன்னா அதை செய்பவர்கள் சுவாசிக்க கூடாதுங்க. அவை அத்தனையுமே கொடிய விஷத்தன்மையாக இருந்திருக்குது. அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா மூச்சை உள்ளடக்கி சில மலை நாளிகை வரை சுவாசிக்காமல் இவ்வளவு பெரிய பணியை போகருடைய வழிகாட்டுதல் மூலம்தாங்க செவ்வன செய்து முடிந்திருக்காங்க. இப்போதும் நினைத்தால் கூட ஒரு மலையாகத்தாங்க தெரியுது. இந்த நவபாஷாண சிலையில் பார்த்திங்கன்னா இந்த முறையில் கட்டினால அவைகளின் விஷத்தன்மை முறிந்து மக்களுடைய பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாக மாறுன்னு பாடத்தை அறிந்து அதன்படி இப்படி ஒரு சிலையை செய்துதாங்க மக்களுக்காக அர்ப்பணித்த போகருமே பார்த்தீங்கன்னா சித்தரை நாம கோடி முறை வணங்கினாலும் போதாதுங்க. பழனி முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றாக அமைந்திருக்குதுங்க. தண்டாயுதபாணி திருக்கோயிலாக பார்க்கப்படுதுங்க. இத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆடி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். பழனி முருகப்பெருமான் கோயிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அரிய சில தகவல்களும் இருக்குதுங்க. தண்டாயுதபாணியுடைய விக்கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 விதமான அபிஷேக பொருட்களை மட்டும்தாங்க உபயோகிக்கிறாங்களா. அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய்னு, பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி மட்டும்தாங்க. பன்னீர் மார்கழி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகிப்பாங்க. இவற்றில் சந்தனமும் பன்னீர் தவிர மற்றவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணியுடைய சிரசில் வைத்து உடனே அகற்றி விடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அடி முதல் முடிவரை முழு அபிஷேகமும் சந்தனமும் பன்னீருக்கு மட்டும்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால தாங்க பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பிரசாதங்க. இது கிடைப்பது மிகவும் புண்ணியமாக பார்க்கப்படுதுங்க. இரவில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய மார்பில் மட்டும்தாங்க வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது. விக்கிரகத்தில் புருவங்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுதுங்க. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சந்தன காப்பை முகத்திலுமே சாத்தி கொண்டுருக்காங்க. பின்னால் தான் இந்த முறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்குதுங்க. தண்டாயுதபாணியுடைய விக்கிரகம் பார்த்திங்கன்னா மிகுந்த சூடாக தாங்க இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே பார்த்திங்கன்னா
அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படுதுங்க. இந்த நீரை தாங்க அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்களா. தண்டாயுதபாணிய சிலையில் பார்த்தீங்கன்னா நெற்றியில் ருத்ராட்சன்னு, கண், மூக்கு, வாய், தோல், கை, விரல்னு மிக அற்புதமான உள்ளியால் செதுக்கப்பட்டது போல காட்சியளிக்குங்க. போகருடைய கைவண்ணம் பார்த்தீங்கன்னா இதில் தெள்ள தெளிவுடன் தெரிய வருதுங்க. அந்த சிலையை சுற்றி எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒருவித சுகந்த மனம் பரவியே இருக்குமா. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா 9 வருட காலங்களா. அம்பாள், முருகர், அகத்தியர்னு இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னரே பார்த்தீங்கன்னா போகரும் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு. இதற்காக பார்த்தீங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் சென்று தாங்க தேர்வு செய்து கொண்டு வந்திருக்காரா. 81 சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நவபாஷணத்தை போகருடைய சொற்படி தயார் செய்திருக்காங்க. பொதுநல எண்ணத்தோடு செயல்பட்டதால் தாங்க காலமுமே இயற்கைன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக சொல்லப்படுதுங்க. போகர் இகபரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றதாங்க முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்திருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா மலை நாட்டில் இருக்கவங்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமாக வணங்கி வராங்க. கல்ல சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் தற்போது பார்த்தீங்கன்னா சிதலமடைந்து காணப்படுதுங்க. நவபாஷாணத்தால் சிலை சேர்ந்த இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பது காரணம் சித்தருடைய மகிமைனே நம்ம பார்க்கலாம். தண்டாயுதபாணியுடைய சிலைக்கு பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் தாங்க ஒரு சின்ன மரகதலிங்கம் இருக்குது. அவரை தரிசிக்க நீங்கள் வலது பக்கமாக போய் தீபம் காட்டுதல் வேண்டுங்க. ஏன்னா தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை நம்ம தரிசிக்க இயலாதுங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதியிலுமே, மற்றொன்று பார்த்தீங்கன்னா போகர் சமாதியின் மேலே இருப்பதாக சொல்லப்படுதுங்க. இந்த 2ஐயுமே பார்த்தீங்கன்னா போகர் பூஜை செய்வதாக சொல்கிறாங்க. பல்வேறு அதிசயங்கள் கொண்டது தாங்க பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுமே. குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகவும் சகல தோஷங்கள் நிவர்த்தியாகவும் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகளவில் கும்பிடக்கூடிய ஒரு முருகன் தலமாக பழனி முருகன் கோவில் அமைஞ்சிருக்குது. 60 வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த பழனியில் முருகப்பெருமான் காலை வேளையில் பார்த்தீங்கன்னா கோவானத்துடன் காட்சியளிக்காரு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமாங்க? 60 வீடுகளில் ஒன்றான பழனியில் அருளக்கூடிய முருகனுக்கு ஞானப்பழம் என்ற பெயரும் இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மலையில் ராஜ அலங்காரத்தில் காட்சி தருவார். இது போலியான உலக வாழ்வை குறிக்குதுங்க. இவரை பார்த்தீங்கன்னா காலை வேளையை கோவணத்துடன் காட்சியளிக்கிறாரு. நேற்று இருப்பது இன்றில்லை என்பதை உணர்த்த இந்த வடிவம் காட்டுவதாக சொல்லப்படுதுங்க. உலக வாழ்வு போலியானதும் உன்னோடு நான் உடுத்தியிருக்கக்கூடிய கோவானம் கூட வரப்போவதில்லைன்னு எதுவுமில்லாமல் வந்தாய், எதுவுமில்லாமல் போவாய் என்று முருகப்பெருமானுடைய இத்தலத்தில் உணர்த்தது. இந்த ஞானத்தை பார்த்தீங்கன்னா உலக மக்களுக்குன்னு வழங்கதாங்க கனி போன்று திகழ்வதால் இங்கு முருகனுக்கு ஞானப்பழம் என்ற பெயரும் ஏற்பட்டிருக்குது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா இங்கு வந்த ஔவையாருமே முருகனை பழனி என்று முருகனுடைய 60 வீடுகளில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அதிக அளவில் சென்று வழிபடக்கூடிய ஒரு தலந்தாங்க பழனிமே. சித்தர்கள் பலரும் வாழும் மலைன்னு பார்க்கப்படுதுங்க. சிவ பக்தர்களுக்கு திருவண்ணாமலை எப்படியோங்க அதே போல தாங்க முருகப்பெருமானுக்கும் பழனி மலையை சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு மட்டும் இல்லைங்க, பக்தர்கள் பலருக்குமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் குழந்தை வடிவில் காட்சி தரும் அதிசயம் நடந்துட்டு தாங்க இருக்குது. இந்த கோவிலில் மட்டும்தாங்க காவடி எடுக்கும் நேர்த்திக்கடன் செலுத்தும் முறை முதல்ல உருவாகி இருக்குதுங்க. அருள் நிறைந்த பழனி மலை மட்டும் இல்லைங்க, இங்கு அனைத்துமே முருகப்பெருமானுடைய அற்புத அருட்கருணைன்னு சொல்லலாங்க. அருள் எப்படிப்பட்டதுன்னு அனைவரையும் உணரச் செய்வது பழனி மலையினுடைய தங்கத்தேர் தாங்க. இது பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி பழனி மலையில் முருகனின் தங்கத்தேர் வழிபாடு செய்கிறாங்களா. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா பழனி ஊருக்கு அமைந்திருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி தாங்க உண்மையான படை வீடு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பழனி மலை மீது அமைந்துள்ள தண்டாயுதபாணி கோவிலே தான் பக்தர்கள் படைவீடாக கருதி வழிபடுறாங்க. பழனி சென்று முழு பழனியும் பெற நினைச்சிங்கன்னா
முதல்ல ஊருக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய திரு ஆவணன்குடியை வணங்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி என்ன 3 முறை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாகம் நியூஸ் சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.